ரொம்ப யங் ஏஜ்லேயே இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா நம்ம ப்ரீமியம் பே பண்ணி தான் ஆவோம். ஓகேங்களா? ஸோ ஏன் நான் எங்கேஜாக இருக்கும்போது எடுக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது நான் அந்த ப்ரீமியம் கட்டுறதெல்லாம் எப்படி வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யங் ஏஜாக எடுக்கும்போது, நமக்கு எந்த ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷனும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கம்பெனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த கம்பெனி வேணும், எந்த ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, எனக்கு அந்த பர்ட்டிகுலர் கம்பெனியில் வந்து சீனியாரிட்டின்றது கன்டின்யூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்லாம் நான் வந்து ஒரு கம்பெனியில் கன்டின்யூ பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து எந்த ஒரு வெயிட்டிங் பீரியடுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாட்டெவர் அந்த கம்பெனிலேயே ஃபியூச்சரில் நான் ரினிவல் பண்ணி கன்டின்யூ பண்ணாலும், இல்ல நான் வேற ஒரு கம்பெனிக்கு என்னோட பாலிசிய ஸ்விட்ச் பண்ணாலுமே, எனக்கு அந்த சீனியாரிட்டி கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதிலேருந்து நமக்கு கிடைக்கிறது என்னன்னா, எந்த ஒரு வெயிட்டிங் பீரியடுமே எந்த ஒரு வியாதிக்கு நம்ம வெயிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த 2 பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்கிறதால, நம்ம யங்கரா எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்கு.